ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் அ ஸ்கொயர் ரூட் ஃபார் பிக்கர் நம்பர்ஸ். இந்த மாதிரி பிக்கர் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 2, 3, 0, 4 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தேர் இஸ் நோ ஸ்கொயர் எண்ட் வித் 2, 3, 7 and 8. ஓகேவா? இந்த 2, 3, 7, 8ல முடியக்கூடிய நம்பர்ஸுக்கு என்ன கிடையாது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பரே கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா 8797 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8797 கொடுத்துருக்காங்களா? ரூட் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் நம்பர் எனக்கு கிடையாது. டேரெக்டாகவே என்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூட் ஆஃப் 25 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம அதோட ஸ்கொயர் என்ன 5. ரூட் ஆஃப் 25 ஆன்சர் என்ன 5ங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா அது 2 டிஜிட் நம்பர். பட் இந்த மாதிரி பிக்கர் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 இந்த மாதிரி பிக்கர் நம்பர் வரும்போது 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர்ஸ் வருது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இந்த 4 அப்படிங்கிறது தான் யூனிட் டிஜிட். இந்த யூனிட் டிஜிட் ஒன்றா இருந்தது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் எப்படி முடியும் அப்படின்னா 1 அல்லது 9ஆக முடியும். 4ஆக இருந்ததுன்னா 2, 8ஆக முடியும். 5ஆக இருந்தால் 5, 6ஆக இருந்தால் 4, 6, 9ஆக இருந்தால் 3 and 7, 0 இருந்தால் 0. ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 2 நம்பரை செலக்ட் பண்ணிட்டோம்னா 2 டிஜிட், இந்த லாஸ்ட் 2 டிஜிட் ரைட் சைடில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் என்ன செஞ்சுங்க எடுத்துக்கோங்க. இதில் இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 4ல் தான் முடிஞ்சிருக்கு. 4ல் முடிஞ்சா அதோட ஆன்சர் எதில் வரலாம்? 1 2ல் முடியலாம், இல்லை 8ல் முடியலாம். ஓகேவா? அது எப்படி எழுதணும்னா அப்படி எழுதிக்கிங்க. 1 அதோட ஆன்சர் 2ல் முடியலாம், இன்னொன்று என்ன 8ல் முடியலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் மொத்த ஹோல் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். 23 அப்படின்னா இந்த 23ல எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25. இந்த நம்பரை விட அதிகமான நம்பர் வந்துருது. ஸோ அப்போ இதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 4 ஸ்கொயர் தான் இருக்குது. 4 4 தான் 16. ஓகே, 4 ஸ்கொயர் என்ன 16 வருமா? ஸோ அப்போ 4 ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த 4 இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கேயும் 4 வந்துடும், இங்கேயும் 4 வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்? இன்டூ இந்த 4ஓட 1 ஆட் பண்ணால் 5. 4 5 என்ன வரும்? 20. ஓகே, இந்த 20 இந்த 23 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 23 தான் அதிகம். அப்போ இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும்? இந்த 48 இஸ் த ஆன்சர். அப்போ ரூட் ஆஃப் 2304ஓட ஆன்சர் என்ன 48. ஓகே, இந்த 48 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த ஆன்சர் வரும். ஓகே, இந்த நம்பர் இந்த சம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 டிஜிட்டை எடுத்துக்கணும். இந்த யூனிட் டிஜிட் 6 இருக்குது. அப்போ 6 இருந்தால் என்ன வரும்? இதோட ஆன்சர் 1 4ல் முடியும், இல்லைன்னா 6ல் முடியும். ஸோ 4 6 எழுதிக்கிட்டோமா? 31 எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 4 4 are 16, 5 5 are 25, 6 6 are 36. இந்த 31 தாண்டி போகுது. ஸோ அப்போ 5. ஓகேவா? 5 5 are 5 ஸ்கொயர் தான் 25. இப்போ இன்டூ 5 + 1 6. ஓகேவா? இந்த 5 இங்கே 5 5 எழுதியாச்சா? 6 5 are 30. இப்போ இந்த 30 இருக்கு. இந்த 30யை விட அதிகமாக இருக்கு. அப்போ எந்த ஆன்சர் எடுத்துக்கணும்? இந்த 56 இஸ் த ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான்.